ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்கலாம். அரிசி உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த அரிசி உப்புமா நம்ம சட்னி கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லை குழம்பு கூட தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கப் அளவு நம்ம புரோக்கன் ரைஸ் எடுத்துக்கலாம், அதாவது நொய் எடுத்துக்கலாம். நீங்கள் வெறும் அரிசியில் கூட செய்யலாம். நான் இன்னைக்கு நொய்யில் செஞ்சு காமிக்கிறேன். ஸோ ஒரு டம்ளர் எடுத்துட்டு அதை நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஸோ இப்போ குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், 1 பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சுட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸிங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சு வச்சிருக்க அரிசி சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். ஒரு 2-3 விசில் வந்த அப்புறமா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. எப்படி ரெடி ஆயிருக்கு பார்க்கலாம். பாருங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.